பொங்கல் பண்டிகை முடிந்து இரண்டாவது நாளாக சென்னை திரும்பிய மக்களால் ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை கொண்டாடுவதற்காக சென்னை மக்கள் சொந்த ஊர்களுக்கு கடந்த வாரம் புறப்பட்டு சென்றனர். அங்கு பண்டிகையை மகிழ்ச்சியுடன் கொண்டாடிய மக்கள் மீண்டும் சென்னை நோக்கி படையெடுத்தனர். இரண்டாம் நாளாவதாக ஒரே நேரத்தில் அதிக வாகனங்களில் சென்னை நோக்கி படையெடுத்ததால் வண்டலூர், பெருங்களத்தூர், தாம்பரம் உள்ளிட்ட ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. வாகனங்கள் எறும்பு போல ஊர்ந்து சென்றதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். தென் மாவட்டங்களில் இருந்து அதிக அளவிலான கார்கள், வேன்கள், அரசு பேருந்துகளில் பொதுமக்கள் சென்னை நோக்கி படையெடுத்தனர். இதனால் ஊரப்பாக்கம், கூடுவாஞ்சேரி உள்ளிட்ட திருச்சி, சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனால் வாகனங்கள் ஆமை வேகத்தில் சென்றதால் மக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். இதேபோல செங்கல்பட்டு மாவட்டம் ஆத்தூர் சுங்கச்சாவடியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. எனினும் வாகனங்களுக்கு கட்டணம் வசூல் செய்வதால் வாகனங்கள் 5 கிலோமீட்டர் தூரம் வரை நெரிசலில் நின்ற சூழல் ஏற்பட்டது. எனவே சுங்கச்சாவடி நிர்வாகம் இலவசமாக வாகனங்களை அனுமதிக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. இதேபோல சென்னை உள்ளிட்ட பல்வேறு ஊர்களுக்கு செல்ல நெல்லை சந்திப்பு ரயில் நிலையத்தில் ஒரே நேரத்தில் ஏராளமான மக்கள் அலைமோதினர். முன்பதிவு இல்லா பெட்டிகளில் இடம் பிடிக்க பயணிகள் முண்டியடித்துக் கொண்டு ஏறினர். ஏராளமான பயணிகள் இடம் கிடைக்காமல் நின்று கொண்டே பயணம் செய்தனர். பண்டிகை காலங்களில் அதிக அளவிலான முன்பதிவு இல்லாத ரயில்களை இயக்க வேண்டும் என பொதுமக்கள் தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.